நேற்றுக்கு ராஜஸ்தான் ஹைதராபாத் அணி மோதிய போது ஹைதராபாத் ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் சென்னை ரசிகர்கள் எல்லோரும் நினைச்சிருப்போம் ராஜஸ்தான் தான் வின் பண்ண வேண்டும், ஹைதராபாத் ஜெயிச்சா நமக்கு பெரிய சிக்கல் வரும் என்று நம்ம நினச்சோம். அப்படி தான் சென்னை ரசிகர்களும் நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே நடந்தது சென்னை ரசிகர்கள் நினைச்சது கூட இல்லை. ஹைதராபாத் அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு பிறகு சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுமா? அப்படி என்று பார்த்தா நிச்சயம் பெறும். அப்படி என்று நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ள போகலாம். சென்னைக்கு 100% பிளே ஆஃப் சுற்றுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்றைக்கு நடந்த மேட்சில் ஹைதராபாத் அணிக்கு ஒரு ரன் ரேட்டுமே கிடைக்கவில்லை. காரணம், ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுனால ஹைதராபாத் அணிக்கு ரன் ரேட்டு கிடைக்கல. ஆனால் புள்ளி பட்டியலில் தான் ஒரு படி ஏறிருக்காங்க. மற்றபடி ரன் ரேட் எதுவுமே ஏறலை. இப்படி பார்த்தா ரன் ரேட்டு சென்னை அணிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் 100% சென்னைக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு போகிறதுக்கு தகுந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை நமக்கு உறுதியாக சொல்லலாம். நேற்றைக்கு நடந்த மேட்சில் ராஜஸ்தான் அணி படுதோல்வி அடையாமல் ஒரு ரன் வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்கு. அதுவும் ராஜஸ்தான் ஜெயிச்ச வேண்டிய மேட்ச் தான். அதை எப்படியோ ராஜஸ்தான் அந்த மேட்சை கைவிட்டுட்டது. அதில் ஹைதராபாத் எப்படியோ ஒரு லக்கில் ஜெயிச்சிருக்கு. இந்த மேட்ச் ஜெயிச்சதுனால சென்னைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தகுந்த இனி இருக்க 4 மேட்சில் 3 மேட்ச் சென்னை வின் பண்ணாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு கண்டிப்பாக சென்னை அணி தகுதி பெறும். அதற்கு 180% வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் சென்னைக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் பவுலர்கள் மாற்றம் வருகிறார்கள். சென்னைக்கு இன்டர்நேஷனல் பவுலர்கள் எல்லாம் அவருக்கு நாட்டுக்கு செல்ல இருக்கிறார்கள். அதனால் சென்னைக்கு பவுலிங் செமாடி இருக்கப் போகிறது. அதை தக்க வைத்து கொண்டு நல்லபடியாக முயற்சி செய்து இதை அவர் கைவசமாக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நோக்கம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இப்படி ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தது சென்னைக்கு கூடுதல் பலம் இருக்கிறது. ராஜஸ்தான் ஜெயிச்சிருந்தால் இன்னும் கூடுதல் பலம் இருந்திருக்கும். ஆனாலும் சென்னைக்கு உள்ள ரன் ரேட்டு ஹைதராபாத்துக்குள்ள ரன் ரேட்டு ரொம்ப வித்தியாசத்தில் இருக்கிறதுனால சென்னைக்கு கண்டிப்பாக இனி இருக்க மேட்சை வின் பண்ணால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் பஞ்சாப் கூட தான் மோதப்போகிறது. அது மே 5ஆம் தேதி பஞ்சாப் கூட மோதும். அந்த விளையாட்டில் ஜெயித்தாலே சென்னைக்கு இன்னொரு கை ஓங்கிடும். அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். ரன் ரேட்டில் அப்படி இருக்கிறது சென்னை. இன்றைக்கி மும்பையும் கல்கட்டாவும் மோதுகிறார். இதில் மும்பை வின் பண்ணாலும் சென்னைக்கு கூடுதல் இன்னும் பலம்தான். கல்கட்டா மோதினாலும் சென்னைக்கு பலம் இருக்கிறது. எந்த டீமோ இல்லை 4வது டீமாட்டு வாய்ப்பாக சென்னைக்கு அமையும். இப்படி பல இதில் இருக்கு. ஆனால் மும்பை ஜெயிச்சா சென்னை 2வது டீமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி பல விதங்களில் சென்னை டீமுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை தக்க வைத்து மிக சிறப்பான ஆட்டத்தை கொடுத்து சென்னை ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குமாறு சென்னை ரசிகர்கள் விரும்புகின்றனர். அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் சென்னை டீம் அவர்கள். இது நல்ல ஒரு வாய்ப்பாக கருதி இதை நீங்கள் முன்னோக்கி சென்று இந்த மேட்சை சென்னை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு செய்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம்.